ஃப்ரெண்ட்ஹுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, எப்பவுமே நாம வந்துட்டு இதுக்கு முன்னாடி பேசின டாபிக்கே திருப்பி திருப்பி பேசினது கிடையாது. ஸோ எப்பவுமே ஒவ்வொருத்தரை பத்தி புதுசு புதுசான விஷயங்கள் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில இன்னைக்கு நாம பேச போறவங்களும் இதுக்கு முன்னாடி நம்ம அவங்களை டச்சே பண்ணதில்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்கள பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். என்ன அப்படின்னா, அவங்க பண்ண ஒரு மேரேஜ் இன்னைக்கு ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேரேஜ் வைரல் அப்படின்னு சொல்லும் போதே நீங்க யாருன்னு கண்டிப்பா கெஸ் பண்ணிருப்பீங்க. எஸ், இப்போ நாம பேச போறது பிரியங்காவை பத்தி தான். ஸோ பிரியங்காவை பத்தியும் அவங்களோட மேரேஜ் பத்தியும் ஃபுல் டீடைல் பேசலாம், வாங்க பார்க்கலாம். ஸோ பிரியங்காவை பத்தி சொல்லணும் அப்படின்னா, பிரியங்கா வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில ஆங்கர்ஸோட இளவரசியா திகழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் விஜய் டிவி, ஒரு பக்கம் பிரியங்கா, இது ரெண்டுத்தையும் பிரிக்கவே முடியாது. பிரியங்கா இல்லைன்னா இன்னைக்கு விஜய் டிவி இல்லை அப்படின்ற ஒரு நிலைமைக்கு தன்னோட திறமையால கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி, அதாவது பிரியங்காவுக்கே முன்னோடியா இருந்தவங்க டிடி. அப்படி இருக்கும்போது டிடி இடத்தையே தூக்கி சாப்பிட்டாங்க பிரியங்கா அப்படின்னு நிறைய பேர் சொன்னதை நம்மளால கேட்க முடிஞ்சது. ஸோ டிடி வந்து பாத்தீங்கன்னா குழந்தையில இருந்தே விஜய் டிவில இருந்துகிட்டு இருக்காங்க. அந்த இடத்தையே ஒருத்தர் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது பிரியங்காவால மட்டும்தான் முடியும். இதுக்கப்புறம் பிரியங்கா மாதிரி ஒரு பர்சன் மறுபடியும் அங்க வந்து யாராலும் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு தன்னோட திறமைய ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் டிவில நிலைநாட்டி வச்சிருக்காங்க பிரியங்கா அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு பிரியங்காவை பார்க்கக்கூடிய நிறைய பெண்கள் சொல்ற விஷயம், பிரியங்கா மாதிரி நான் ஆகணும், பிரியங்கா மாதிரி நான் எப்பவுமே ஜாலியா இருக்கணும், பிரியங்கா மாதிரி நான் ரொம்ப போல்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பெண்கள் பிரியங்காவை இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ பிரியங்காவோட இன்டர்வியூஸ்ல அவங்க நிறைய பேசும்போது பாத்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுத்து பேசுவாங்க. எல்லாரும் போல்டா இருக்கணும், யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப மோட்டிவேஷனலா பேசுவாங்க. ஸோ அதுவுமே நிறைய கேர்ள்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை தாண்டி இந்த காலகட்டத்தில் யாராவது ஒருத்தர் நம்மள சி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா நமக்கு அவ்வளோ கோபம் வரும். என்ன பார்த்து நீ இந்த வார்த்தை சொல்றியா, என்ன பார்த்து இப்படி கலாய்க்கிறியா, என்ன பார்த்து கிண்டல் பண்றியா அப்படின்ற மாதிரி நமக்கு கோவம் வரும். ஆனா எவ்வளோ கலாய்ச்சாலும் எவ்வளோ கிண்டல் பண்ணாலும் தன்னை தானையே தாழ்த்திக்கிட்டு உயர்ந்தவங்க அப்படின்னா அது வந்து பிரியங்காவை சொல்லலாம். ஸோ எந்த அளவுக்கு அவங்க கலாய்ச்சி அவங்கள எல்லாரும் கீழே தள்ளி அவங்கள பார்த்து சிரிச்சவங்களோ இன்னைக்கு அந்த அளவுக்கு அவங்க மேலே போயிருக்காங்க. அந்த அளவுக்கு விஜய் டிவியோட உச்சக்கட்டத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு அவங்க சொல்றத ஒட்டுமொத்த விஜய் டிவியே கேட்கும் அப்படின்னாலுமே அது வந்து உண்மையிலே மாற்ற முடியாத ஒன்றா இன்னைக்கு வந்து பிரியங்கா வச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அஃபிஷியலாக பார்க்கும்போது பிரியங்கா ரொம்ப போல்டு, ரொம்ப ஸ்வீட்டு, ரொம்ப ஜாலி, ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க எப்பவுமே. இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிரியங்காவோட பர்சனல் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க 2016ல பிரவீன் அப்படிங்கிற ஒருத்தரை காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சில இயர்ஸ்லேயே வந்துட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்சதுக்கு அப்புறமா பெர்மனண்டா டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிவோர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறமா தன்னோட கரியர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷன் பண்ணி அந்த டிப்ரெஷன் அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்தெல்லாம் வெளியில வந்து இன்னைக்கு ரொம்பவே ஹாப்பியா வந்து எல்லா ப்ரோக்ராமையும் அப்படியே ஃபிங்கர் டிப்ல பண்ணி முடிச்சிருவாங்க அப்படின்ற அளவுக்கு வளர்ந்து நிற்கிறாங்க பிரியங்கா. ஸோ அவங்க இதுக்கு முன்னாடி வரும்போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி வந்தாங்க. அவங்களுக்கு கை கொடுக்க விஜய் டிவியில் 1-2 பேர் இருந்தாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்காக. ஸோ இன்னைக்கு எல்லாரையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ரௌடாக ஃபீல் பண்ண வச்சுட்டு இன்னைக்கு தனக்குன்னு ஒரு பெரிய அத்தியாயத்தையே உண்டு பண்ணி வச்சிருக்காங்க விஜய் டிவியில் பிரியங்கா அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி விஜய் டிவியும் பிரியங்காவையும் பிரிக்கவே முடியாது. ஆரம்ப காலகட்டத்தில் அவங்களுக்கு சின்ன சின்ன ஷோஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதில் தன்னை ப்ரூவ் பண்ணி தான் அடுத்து சூப்பர் சிங்கர் அப்படிங்கிற ஒரு பெரிய பிராண்ட் ஷோவில் வந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க அதில் ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி சிங்கிங்னால அந்த ஷோ ஹிட் ஆகுறது ஒரு பக்கம் அப்படின்னா பிரியங்காவோட காமெடி, கலாட்டா, அந்த சிரிக்கிற தன்மை, இதனாலையுமே வந்து அதுக்கு ரசிகர்கள் ரொம்பவே அதிகமாயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வகையில் பார்த்தீங்கன்னா பிரியங்காவோட அம்மா வந்து எப்பவுமே ரொம்ப ஃபீலிங்காக சொல்கிற ஒரே ஒரு விஷயம், என் பொண்ணு தனியாக இருக்கிறது தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கு, அவளுக்குன்னு ஒரு லைஃப் பார்ட்னர் இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன், ஆனால் அவள் வந்து அதை கொஞ்சம் கூட கன்சிடர் பண்ணவே மாட்டேங்கிறா அப்படின்ட்டு அவங்க அம்மாவுக்கு ஒரு பெரிய கஷ்டம் இருந்துகிட்டே இருந்தது, பெரிய கவலை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அவங்க எந்த இன்டர்வியூலையுமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. நிறைய குக்கு வித் கோமாளியில் கூட அப்படி சொல்லி ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு அவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுற அளவுக்கு, ஆனா ரசிகர்கள்லாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு பிரியங்கா கல்யாணம் திடீர்னு நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த கல்யாணம் யாரோட நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்ற பெரிய அளவுக்குள்ள எந்த விஷயமும் வரல. ஸோ நமக்கு வந்து சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியங்கா வந்துட்டு 3 years பேக் வந்து ஒரு ப்ரோக்ராம்ல ஒரு ஃபங்க்ஷன்ல டிஜே வசி அப்படிங்கிற ஒருத்தரை மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 3 years பேக் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன்ல 2 பேரும் மீட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன்ல பிரியங்கா பாட்டு பாடியிருக்காங்க, இவரு மியூசிக் போட்டு
போட்டிருக்காரு. இதுலதான் 2 பேருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டிருக்கு. ஸோ 3 இயர்ஸ்ல கிட்டத்தட்ட 1.5 இயர்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து எப்பவுமே பிரியங்கா சொல்லுவாங்க, எனக்குன்னு வர கணவர் வந்துட்டு என்ன ரொம்ப குழந்தை மாதிரி பாத்துக்கணும், என்ன கொஞ்சணும், அவர் எனக்கு அன்பு கொடுத்தா மட்டும் போதும், லவ் கொடுத்தா மட்டும் போதும், வேற எதுவுமே வேணாம், அவரை மத்த எல்லா விஷயத்திலயும் நான் பார்த்துப்பேன், பினான்சியலா நான் பார்த்துப்பேன், பிசிக்கலா நான் பார்த்துப்பேன், எல்லாமே நான் அவருக்கு பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். பட் எனக்கு வர பர்சன் எனக்கு ட்ரூ லவ் கொடுத்தா போதும், பியோர் லவ் கொடுத்தா போதும், என்னை வந்து ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டா போதும், மனைவி மாதிரி கூட பார்க்க வேணாம் அப்படின்ற மாதிரியான விஷயம் எப்பவுமே சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வசு தன்னை பார்த்துக்கிறதாவுமே, ஸோ இவரையே நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்ச பிரியங்கா ஸோ அதுக்கப்புறம் அவரை லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இது இவ்வளோ சீக்ரெட்டா இருந்திருக்கு. ஏன்னா நேத்து கல்யாண போட்டோ வெளியில வர வரைக்கும் யாருக்குமே தெரியாது பிரியங்கா லவ் பண்றாங்க, பிரியங்கா கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரீசெண்டா அவங்க அம்மா மட்டும் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க, கூடிய சீக்கிரம் பிரியங்காக்கு கல்யாணம் நடக்கும், அதுக்கான ஒரு நாள் வரும், நீங்க எல்லாரும் அதை பார்ப்பீங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. சரி இது எல்லாம் நடக்க லேட் ஆகும், ஏன்னா இப்போதைக்கு அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்கலையே அப்படின்னு சொல்லி பிரியங்காவோட ரசிகர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப நார்மலா இருந்துகிட்டு இருந்தாங்க. நேத்து அந்த கல்யாண போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா யாருமே நம்பல. சோ அந்த அளவுக்கு எல்லாமே ரொம்ப சிம்பிளாவும் சீக்ரெட்டாவும் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த கல்யாணத்துல பாத்தீங்கன்னா பிரியங்காவோட ஃபேமிலி அண்ட் மாப்பிள்ளையோட ஃபேமிலி, அதுக்கப்புறம் பிரியங்காவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரொஃபஷனலா இருக்கக்கூடிய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் அங்க போயிருக்காங்க. மற்றபடி வெளியில எந்த ஒரு செலிபிரிட்டிஸ்க்கும் அவங்க சொல்லவே இல்லை, யாரும் இன்வைட் பண்ணல. ஏன் அப்படின்னா இந்த கல்யாணம் வந்து வெளியூர்ல நடந்திருக்கு. ஸோ இப்போ ரிசப்ஷன் மேபி சென்னையில பிரம்மாண்டமா நடத்துவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு நாங்க எல்லா ஆக்டர்ஸையும் இன்வைட் பண்ணுவோம், எல்லாரையும் இன்வைட் பண்ணி ரொம்பவே பெருசா பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியுமே பிரியங்கா சொல்லியிருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது எப்பவுமே நம்ம மக்கள் வந்து ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணாம இருக்க மாட்டாங்கல்ல, ஃபுல் பாசிட்டிவ்ல போக மாட்டாங்களா, அதுல ஒரு நெகட்டிவ் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பிரியங்காவோட கல்யாணத்துல என்ன நெகட்டிவ் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிரியங்கா தன்னோட வயது ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய ஒருத்தரை கல்யாணம் பண்ணிருக்காங்க, ரொம்ப வயசானவரை கல்யாணம் பண்ணிருக்காங்க, ஒருவேளை பணத்துக்காக பண்ணிட்டாங்களா, ஏன் திடீர்னு இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகள் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அந்த மாப்பிள்ளையோட போட்டோ பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த காலத்துல வந்து சின்ன பசங்களுக்கு கூட வெள்ள முடி வருது, அது பெரிய விஷயமே கிடையாது, இன்னைக்கு அதுவே ட்ரெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிரியங்காக்கும் அவருக்கும் ரொம்பவே ஏஜ் டிஃபரெண்ட்லாம் கிடையாது, 10 வயசு தான் வித்தியாசம். இவங்களுக்கு 32 ஆகுது, அவங்களுக்கு 42 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா 2 பேருக்கும் மனசளவுல ஒத்து போறதுனால ஏஜ், இந்த வேலை, பணம் இது எதையும் நாங்க பார்க்கல, என்னை பார்த்துக்கிறதுக்கு ஒரு நல்ல பர்சன் வேணும்னு நினைச்சேன், கரெக்டான டைம்ல இவர் வந்தாரு, எனக்கு கிடைச்சாரு, ஸோ நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி பிரியங்கா சொல்லியிருக்காங்க. ஸோ 2 பேருமே தன்னோட மேரேஜ் போட்டோஸ் எல்லாத்தையும் இன்ஸ்டா பேஜ்ல, ட்விட்டர்ல ஃபுல்லா ஷேர் பண்ணிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஃபுல்லாவே சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரியங்காவோட மேரேஜ் பிக்ஸ் மட்டும் தான். ஸோ அந்த அளவுக்கு எல்லாமே ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. பல பேர் பிரியங்காக்கு வாழ்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, பல பேர் பிரியங்கா உங்களை நான் மிஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பிரியங்காவை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களோட கல்யாணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமால நடக்கக்கூடிய சினிமா நடிகர்களை பத்தியும் நடிகைகளை பத்தியும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், உண்மையான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.